புதிய அமைச்சரவை பட்டியலை நாளைக்குள் இறுதி செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி திட்டம். பாஜக மூத்த தலைவர்களுடன் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்திய பின் இறுதி செய்யப்படும் என தகவல். டெல்லியில் ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் அவசர ஆலோசனை. மத்திய அமைச்சர் பதவிகளுக்கு சஞ்சய் ஜா, ராஜீவ் ரஞ்சன் சிங் லாலன் உள்ளிட்டோரின் பெயர்களை பரிசீலிக்க திட்டம். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை, 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. நடப்பு நிதியாண்டின் ஜிடிபி 7.2% தொடர வாய்ப்புள்ளது. உணவுத்துறையில் பணவீக்கம் கவலை அளிப்பதாகவும் சக்திகாந்த தாஸ் பேச்சு. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் வழக்கு. முறைகேடு நடந்திருப்பதால் புதிய தேர்வு நடத்தவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் கணிப்பு. கர்நாடகா மற்றும் கேரளாவிலும் கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்வரத்து வினாடிக்கு 2000 கன அடியாக உள்ளதாக பொதுப்பணித்துறை தகவல். தொடர் கனமழை காரணமாக சங்கராபுரத்தில் நிரம்பி வழியும் நீர்நிலைகள். விளைநிலங்களில் தேங்கி நிற்கும் மழை நீரால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். கனமழையை பயன்படுத்தி ஆம்பூர் பாலாற்றில் கலக்கப்படும் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் நுரை படர்ந்து ஓடும் நிலையில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள், விவசாயிகள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை. கோமுகி அணையின் நீர்மட்டம் 22 அடியாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா. முதல் பெண் பைலட் உட்பட 21 வீரர்கள் பங்கேற்று சாகசம். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் கடும் பனிமூட்டம். இதமான குளிருடன் பனிமூட்டத்தை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் தேங்கியிருக்கும் மழைநீரால் சுகாதார சீர்கேடு. பலமுறை புகார் அளித்தும் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரம் பால் பண்ணையில் பால் உற்பத்தி கடும் பாதிப்பு. மாநகரில் 2 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் முடங்கியதால் பொதுமக்கள் தவிப்பு. கர்நாடகாவில் பாஜகவின் 40% ஊழல் என விளம்பரம் வெளியிட்டதை எதிர்த்த வழக்கு. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான காங்கிரஸ் MP ராகுல் காந்திக்கு ஜாமீன்.
ஒரே பயிற்சி மையத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்றது எப்படி? நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து அரசு கண்டுகொள்ளாதது ஏன் எனவும் காங்கிரசின் பிரியங்கா காந்தி கேள்வி. ₹100 இது தேவையா என கங்கனா விமர்சித்த விவசாயிகள் போராட்டத்தில் தனது தாய் பங்கேற்றார். சண்டிகர் விமான நிலையத்தில் மண்டி எம்பி கங்கனா ரணாவத்தை அறைந்து சஸ்பெண்ட் ஆன பெண் போலீஸ் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹320 உயர்ந்தது. கிராம் ₹6,840க்கும் சவரன் ₹54,720க்கும் விற்பனை. ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் ஆனது இந்தியன் 1 திரைப்படம். திரையரங்குகளில் நடிகர் கமல்ஹாசனின் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.